Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு 3 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து எடுத்துகிட்டு வாங்க. உண்மையிலேயே உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 99% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கின் அவங்களுக்கு வந்துட்டு போயிடும். கன்சிஸ்டன்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணும். நல்ல பிராண்டட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அவங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு டிப்ஸோட பிராண்ட் ரெக்கமெண்டேஷனோட உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த அன்ஈவன் ஸ்கின்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஸ்கின் மெஜாரிட்டி எல்லாருக்குமே நமக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு 70% ஒரு 80% பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த அன்ஈவன் ஸ்கின்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சஃபர் பண்ணுறாங்க. பட் அந்த அன்ஈவன் ஸ்கின்னை வந்து நம்ம தாராளமாக க்யூர் பண்ணலாம். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மெஷினரி லைஃப் அந்த மாதிரி போயிடுச்சு. ரொம்ப காற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாசுபட்டு போயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை சரி பண்ண முடியாது. பட் ஸ்கின்னை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம சரி பண்ணலாம்னு நினச்சா, பட் வந்துட்டு எல்லோரும் அதுக்கு ஒன்று கூடணும். பட் ஸ்கின்னை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணலாம் நம்ம வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட்டான ஒரு 3 ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இது எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன், சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட். எஸ், உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணும். அது மாதிரி ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை உங்களுக்கு லைட்டன்ஸ் பண்ணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அன்ஈவன் டெக்ஸ்சரை நல்லா ரிமூவ் பண்ணி ஒரு ஈவன் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ கோஜிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சீரம் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் கோஜிக் ஆசிடோட ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இல்லை கோஜிக் ஆசிடுக்கு ஏதாவது நேச்சுரல் இன்கிரிடியன்ட் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். பட் கோஜிக் ஆசிட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா ஏஜஸ், எல்லா ஸ்கின் டைப், எல்லா ஜென்டரும் வந்து எடுத்துக்கலாம். டே நைட் வந்து எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டர்மா கூட வந்து 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலே 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ் இருக்குது. 3% அந்த ஒரு க்ரீம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஜெல் க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அதுவுமே இருக்குது. ஸோ கோஜிக் ஆசிட் எனி பிராண்டில் நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் போய்க்கலாம். டர்மோகோ மினிமலிஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போய்க்கலாம். தாராளமாக வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஒரு யூனிஃபார்ம் ஈவன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி டைம் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் போடும்போது மேலே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கணும். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா 1 to 2% எடுத்துகிட்டு தென் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க, ஓகேவா? ஸோ அதுவுமே சொல்லிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட். செகண்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அசிலிக் ஆசிட். ஸோ அசிலிக் ஆசிட் இஸ் ஆல்சோ an excellent ingredient for uneven skin. ஸோ உங்களுக்கு ஸ்கின் அன்ஈவனாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அசிலிக் ஆசிடை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். பட் அசிலிக் ஆசிட் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் உங்களுக்கு வந்துட்டு. அட் சேம் டைம் அசிலிக் ஆசிட் வந்து டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ரெட்னஸ், ஸ்வெல்லிங் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணும். ஈவன் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஸ்பாட், ஆக்னி ஸ்பாட்ஸ் இதெல்லாம் லைட்டன் பண்ணும். நல்லா ஸ்கின்னையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ அசிலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நைட் டைம் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து உங்கள் விருப்பம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கின் வந்து உங்களுக்கு அன்ஈவனாக வந்துட்டு இருக்குதுங்கும் போது நீங்கள் அசிலிக் ஆசிட் ஸ்டார்டிங்லேயே தான் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கம்மியான பர்சன்ட் ஒரு 2-5% எடுத்துகிட்டு தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின்னில் ரெட்னஸ் அந்த ஆக்னி மார்க்ஸ் இருந்தால் கூட நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைட்னப் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஒரு ஈவன் ஸ்கின் வந்து கொடுக்கும். அந்த அன்ஈவன் டெக்ஸ்சரை நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா டோன் அண்ட் டெக்ஸ்சரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்டன் பண்ணும். நீங்களும் ரிசல்ட் ரெகுலர் யூஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அசிலிக் ஆசிட் இஸ் ஆல்சோ எ பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸலன்ட் இன்கிரிடியன்ட் ஃபார் அன்ஈவன் ஸ்கின். ஸோ அசிலிக் ஆசிடுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ், எல்லா ஏஜஸ், எல்லா ஜெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 18+ இருக்கிறீங்கன்னா ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து நுழைங்க. ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் போது நீங்கள் 18+ இருக்கிறீங்கன்னா தாராளமாக நுழைங்க. எடுக்குமே 1 to 2% யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3% யூஸ் பண்ணிட்டு தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. எடுக்குமே ஹை பர்சன்டேஜ் நீங்கள் வந்து போய்க்கிற வேணாம், ஓகேவா? அதுவுமே சொல்லிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு டர்மாக்கோலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10% அசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் இருக்குது. மினிமலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இருக்குது. செக் பண்ணி இங்கே பாருங்கள். நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராகவோ சீரமாவோ ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு சீரம் மட்டும் நீங்கள் 1 பாட்டில் சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். முன்னாடி நீங்கள் பிக் எடுத்து வந்து வச்சுட்டு தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதான் என்னோட செகண்ட் இது வந்துட்டு. தேர்ட் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நயசினமைட். ஸோ நயசினமைட் வந்து பார்த்திங்கன்னா அசிலிக் ஆசிட் எப்படின்னா கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். நயசினமைட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நயசினமைட் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ரூட்டீனில் வந்துட்டு இருக்கும். நயசினமைட் இஸ் ஆல்சோ a beautiful active ingredient for uneven skin. ஸோ நல்லாவே நயசினமைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் ஸ்பாட்லெஸ் ரேடியன்ட் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா ஈவன் அவுட் பண்ணும். நயசினமைட் வேலை உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ஸ் பிளெமிஷ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி
ஸ்கின் நல்லா ஸ்மூத்தனாக பண்ணும். ரெகுலர் யூஸில் உங்கள் ஸ்கின் டோன், டெக்ஸ்சர், காம்ப்ளெக்ஷன் நல்லாவும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நயாசினமைட் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம், சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் எடுத்து செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இதுவுமே நீங்கள் 18+ இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா ஜெண்டர், எல்லா ஏஜஸ், எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட தாராளமாக வந்துட்டு நயாசினமைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 to 5%, ஒரு 3% போய்கிட்டு தென் கிராஜுவலாக 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் வந்து அப்படியே பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. எடுக்காமல் அதிகமான பர்சன்டேஜ் நீங்கள் வந்து போக வேணாம். நயாசினமைட் வந்து உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து பிரைட்னப் பண்ணணும், லைட்னப் பண்ணணும், உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ், ஆக்னி ஸ்பாட்ஸ், ஸ்கார்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நயாசினமைட் நீங்கள் வந்துட்டு போகலாம். ஓகேவா? தாராளமாக போய்க்கலாம், தப்பே இல்லை. ஸோ இதாங்க என்னோட பெஸ்ட்டு 3 ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஃபார் அன்ஈவன் ஸ்கின். ஸோ இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எதோட எது ஒத்து வருங்கிறத கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக செட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். பட் ரிசல்ட்டுக்கு இட்ஸ் கேரண்டி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். நான் ட்ரை பண்ணி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நாய்க்கா, அமேசான், பர்பிள் இருக்கும். செக் பண்ணி இது வாங்கிக்கிறங்க. ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு வரணும். ஒரு 1 month சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. விசிபிள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு 10 to 15 daysலேயே உங்களுக்கு மாற்றங்களும் தெரியும். 1 month எடுக்கும்போது நல்லா ஒரு 80 to 95% ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அன்ஈவன் ஸ்கின்னுங்கிறது எல்லாருக்குமே இப்போ வந்து காமன். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் போகணும், ஸ்கின் கேர் டாக்டரை போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது ரொம்ப நமக்கு சிவியராக இருக்குது, ரொம்ப வேறு மாதிரியான ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றா மட்டும் நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம டாக்டர்கிட்ட போனால் போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வச்சு நல்லா ரிப்பேர் பண்ணலாம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த டெர்மோகோ ப்ராடக்ட்ஸ், மினிமலைஸ் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஜென்டில் ஆன் ஸ்கின். உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினரல் ஆயில், பேரபன், டை, சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்கின் சேஃப்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே ஈஸி அண்ட் குயிக்காகவும் பிளெண்ட் ஆயிரும். ஸோ அது போக வேறு பிராண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. சுகந்தா, ப்ளம் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் கூட வந்துட்டு இருக்குது. மாமாத்துலாம் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக டே நைட் பிரித்து எடுத்துருந்தாலும் சரி, இல்லை ஒரே ரேஞ்சில் செட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் எதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, எதோட எது ஒத்துப்போம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு வந்தால் யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பட் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணிட்டு வாங்க. நல்லா எக்ஸலன்ட் இன்கிரிடியன்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே? ஸோ இல்லை ஒரே ப்ராடக்ட் ஒரே இன்கிரிடியன்ட் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து உங்கள் விருப்பம். பட் மேக் ஷூர் டே டைமில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18+ நீங்கள் இருக்கணும். ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ் அது வந்துட்டு. ஓகே? ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் 3 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஃபார் அன்ஈவன் ஸ்கின். அது போக வேறு ஸ்கின் ப்ராப்ளமே இது உங்களுக்கு நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். பட் 3மே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கின்னை ஸ்மூத்தனம் பண்ணி ஹெல்த்தியாக க்ளோயிங்காக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.